ஓசியா 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஓசியா 6:11. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதான்னா என்ன? துதிக்கிறது. நம்மளாம் யார் கூட்டம்? துதிக்கிற கூட்டம். யூத ராஜசிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் எடுத்தோடனே ஒரு பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டு? யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பரனே ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அந்த பாட்டை கேட்ட உடனே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏண்டா இந்த ஈஸ்டர் முடிஞ்சு அந்த காலை வேளையில் அந்த பாட்டை கேட்கும் போதே அந்த ரெக்கார்டில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சியோடு என்ன செய்வோம்? அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் உற்சாகத்தோடு நம்ம ஆலயத்துக்கு போவோம். அப்போ யூத ராஜசிங்கத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஆனால் அநேக நேரம் நம்ம என்ன செய்தோம்? யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம அநேகர் என்ன செய்தோம்? ஆராதனை நேரம் முடிஞ்ச பிறகு தான் ஆலயத்துக்குள்ளே வரோம். சில நேரம் நான் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன், நம்ம பழைய ஆட்கள் பாரம்பரியமாக ஆர்சியிலேருந்து சிஎஸ்ஐலேருந்து நம்மலாம் வந்தவங்க, நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக இருந்தால் தான் புதுசாக வரவங்க என்ன செய்வாங்க? கரெக்டாக வருவாங்கன்னு. ஆனால் பார்த்தா இங்கே நமக்கு தலைகீழ இருக்கும். புதுசாக ஏற்றுக்கொண்டவங்க 8:30க்கு ஆராதனை 8:20க்கு வந்து உட்காந்துருக்காங்க. அது மாதிரி ஆர்சி மக்கள் கரெக்டாக வருவாங்க. அதுக்கு இடப்பட்ட மக்களும் அபிஷேகத்தில் நிறைஞ்சவங்களும் தான் என்ன செய்தாங்க? ரொம்ப லேட்டாகி வராங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லியிருக்காரு, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? ஒரு அறுவடை செய்தோம், ஒரு விதை விதைக்கும் அப்படின்னா அது எங்கே போய் விதைப்போம்? வீட்டு பக்கத்தில் விதைக்க முடியுமா? அது கொஞ்சம் தான் விதைக்க முடியும் விதைச்சாலும். ஆனால் நமக்கு நிறைய அறுவடை வேணும் அப்படின்னா நம்ம வயல் காடு அதெல்லாம் என்ன செய்யும்? தூரமாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? பஸ்ஸில் போய் தான் நம்ம இடம் அங்கே இருக்குது, அங்கே போய் விதைச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வருவோம். ஆனால் வீட்டிலேருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, அங்கே போய் நம்ம என்ன செய்யும்? கஷ்டப்பட்டு விதைக்கும் பொழுது ஒரு நாள் வரும்போது மொத்தமாக நம்ம என்ன செய்வோம்? அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வருவோம். அதே போல் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு எத்தனையோ வனாந்தரமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், கஷ்டம்தான் வருவது. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், அவரை உண்மையாக நான் தேடுவேன்னு சொல்லி அவர் சமூகத்துக்கு நேராக நீங்கள் ஓடி வரீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அறுவடையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? பனையை போல செழித்திருப்பார்கள். அதற்கு என்ன வேணும்? வேர் முக்கியம். நம்ம வேரூன்றி நம்ம ஆலயத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருப்பாராமா? இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அது மாத்திரமல்ல, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அப்போ இந்த நாட்களில் நம்ம கர்த்தரோடு நெருங்கி நிற்கும் போது, நம்ம வேரூன்றி நிற்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், புயல் வரலாம், காற்று வரலாம், கொந்தளிக்கிற அலை வரலாம், நம்மளை பயமுறுத்தலாம். ஆனாலும் கர்த்தரோடு நம்ம வேரூன்றி நிற்கும் பொழுது எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அசைக்கலாம். ஆனால் வேரோடு பிடுங்க முடியாது. அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு போனாலுமே அந்த வேர்லேருந்து திருப்பி நம்ம என்ன செய்வோம்? கிளை விட்டு பூ பூத்து குலுங்கக்கூடிய ஒரு சந்ததியாய் நம்ம தலைமுறையை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஒரு சின்ன செடி இருக்கும், அது பிசாசு என்ன செய்வான்? சின்ன செடியாக இருக்கும்போது அது எப்படியாவது சின்ன குழந்தைகள்கிட்ட தான் என்ன செய்வோம்? பாவத்தை உதைப்பான். ஏன்டா அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் பிள்ளைகளை கேட்ச் பண்ணிட்டு. ஆனால் சிறு வயதில் நம்ம வார்த்தை வசனத்தை பிள்ளைகள் மேலே நம்ம விதைச்சி நம்ம வளர்த்துட்டோம்னா பெரிய மரம் ஆகிட்டுனா அதை பிடுங்க முடியுமா? மரத்தை வெட்டி போட்டாலும் சரி, அது என்ன செய்யும்? தளிர்க்கும். அப்போ இந்த சிறு வயதில் அநேகர் என்ன செய்தாங்க? பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்களில், விளையாட்டு காரியங்களில், உலகப்பிரமான காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஆனால் வார்த்தையில், வசனத்தில், ஆலயத்தில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கப்போ மறந்துடுதான். நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஆலயம் மட்டும்தான். டெய்லி சர்ச்சுக்கு போனோம். ஒரு நாள் போட்டாலும் டீச்சரும் அடிப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பாவும் அடிப்பாங்க. ஆனால் இந்த நாட்கள் அப்படி இல்லை. மக்களே என்ன செய்தாங்க? உலகப்புறமான காரியங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிற காரியங்களுக்கு அஜாக்கிரதையாக இருக்காங்க. அப்போ இந்த நாட்களில் சிறு வயதில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நம்ம ஊட்டி வளர்த்துட்டோம்னா பெரிய மரம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையும் கடந்து வந்துடுவாங்க. கர்த்தர் என்ன செய்வார்? மகிமையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய நேரம் நம்ம நினைக்கும் வேர் கீழே இருந்தால் தான் மேலே பூத்து குலுங்க முடியும்.
ஆனால் அநேக குடும்பங்களில் தாய்மார் ஜெபிக்கலாம், அல்லது கணவர் ஜெபிக்கலாம், பிள்ளைகள் ஜெபிக்கலாம், இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மறைமுகமாக ஒரு வேர் போல் இருக்கலாம். ஆனால் உங்கள் நிமித்தம் தான் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குது என்பதை ஒரு நாள் கர்த்தர் காண்பிப்பார். இந்த நாளில் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்காம இருக்கலாம். என்னத்தை நீ போய் என்ன பண்ணிட்ட, நான் தான் கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சி இவ்வளோ கொண்டாரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அங்கே என்ன செய்யலாம், அவங்க சுயமாக உலகப்பிரகமாக பேசலாம். ஆனால் நீங்கள் வடிக்கிற அந்த கண்ணீர், நீங்கள் கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல், அதற்கு பெரிய ஒரு பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்தார், வைத்திருக்கிறார். ஏசாயா 27:6 நம்ம பார்க்குறோம். ஏசாயா 27:6. ஆமேன். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பூத்து காய்த்து இதில் நம்ம பார்க்குறோம். அநேக நேரம் நம்ம வெறுமையான ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது போல் இருக்கும். ஆனால் யாக்கோபை போல நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது யாக்கோபின் சந்ததியை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அளவில்லாதபடி, அதே போல் நம்மளையும் கர்த்தர் நினைச்சுவார் அளவில்லாதபடி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த நாட்களில் சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஒரே இருளாக இருக்கலாம். ஆண்டவரே இவ்வளவுதான் என் வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தரோட வேர் பற்றி நம்ம இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு நாள் வரும், அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய கோத்திரங்களை கர்த்தர் பூத்து காய்த்து அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பலனால் நம்முடைய சமுதாயத்தில் நம்மளுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார், எடுத்து நிறுத்துவார். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. இனி நீ அழ வேண்டாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுதார், இனி நீ எந்த காரியத்தை குறித்தும் அழ வேண்டாம். ஏன் அப்படின்னா, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அவர் என்ன செஞ்சிருக்காரு, சிலுவையில் உங்களுக்காக இரத்தத்தை சிந்திருக்கார். உங்களுக்காக எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, சகித்திருக்கிறார். அவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுவார், இனி நீ அழ வேண்டாம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் சமூகத்துக்கு நேராக வந்தன போதும், அவர் உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் சமூகத்தில் நீங்கள் இறக்கி வச்சுட்டா போதும். அவர் சொல்லார், நான் உங்களை விசாரிக்கிறபடியால் கவலையிலெல்லாம் என்மேல் வைத்து விடுங்க. அவர் நம்ம கூட இருக்கும்போது, அவர் சமூகத்துக்கு வரும்போது, நம்ம பாரத்தை இறக்கி வைக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழ வேண்டாம். தாவீதின் வேறுமானவர் சொல்லுகிறார், யூதா கோத்திரத்து சிங்கம் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கேன். உன்னை கெச்சிக்கிற சிங்கம் போல பிசாசான உன்னை வகை தேடி உன்னை கொல்லலாம், அழிக்கலாம், உன் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம், இவளுக்கு ஆசீர்வாதமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிற்கலாம். ஆனால் யூத ராஜசிங்கம் கர்த்தர் என்ன செய்வார், அந்த கெச்சிக்கிற சிங்கத்தை பீறி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரிகைகள், வேலையில் இருக்கலாம், தொழில் காரியத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்களை உச்சார் உரையர்கள் மத்தியில் உங்களுக்கு கெச்சிக்கிற சிங்கம் போல வார்த்தைகள் உங்களை வந்து கொல்லலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்சிக்கிற சிங்கத்தை கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்ய போகிறாரு, அழிக்க போகிறார். அதற்காக தான் சிலுவையில் என்ன செஞ்சார், மரித்தார். நமக்காக உயிரோடு கூட மூன்றாம் நாள் என்ன செஞ்சார், உயிரோடு எழுந்தார். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. இரு கரையிலே என்ன செய்யுமா, 12 விதமான கனிகளை தரும் மரம், செடிகள், ஜீவ விருட்சங்கள் இருக்குது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதில் என்ன செய்வாங்க, ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக அந்த இலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நாட்களை பார்க்கோம், நம்ம இரு கரையிலையும் நம்ம கனி கொடுக்குறோமா? சிலவங்க என்ன செய்வாங்க, கணவன் குடும்பத்துக்கு மாத்திரம் கணவன் கனி கொடுப்பார், மனைவி குடும்பத்துக்கு மாத்திரம் 12 மாதமும் கனி கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், 2 பேரும் ஒரே சரீரம், 2 பேருமே என்ன செய்யணும், 2 பக்கத்துலேயும் 12 மாதம் கனி கொடுக்கணும். அதை காட்டி நான் சொல்லுதேன், கணவன் குடும்பத்தார் என்ன செய்யணும், கணவன் என்ன செய்யணும், மனைவி குடும்பத்துக்கு 12 மாதம் கனி கொடுக்கும். மனைவி வந்து 12 மாதத்துக்கு என்ன செய்யணும், கணவன் வீட்டுக்கு கனி கொடுக்கணும். அப்படி இருந்தால் அந்த குடும்பம் என்ன செய்யும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கார். அப்போ இரு கரையிலையும் என்ன செய்யணும், நம்ம ஐக்கியத்தில் அன்பில் நம்ம நீடித்து நிற்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு நம்மளை அநேகருக்கு சாட்சியாய் மற்றவங்க நம்மளை பார்த்து ஏசப்பாவை தன்னால் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தரே வந்து பார்க்காரு.
அத்திமரத்தை வந்து பார்க்காரு. அதில் என்ன இல்லை? கனி இல்லை. ஆனால் இலைகள் எப்படி இருந்துச்சு? பச்சை பசேன்னு இருந்துச்சு. இப்போ முருங்கை மரத்தை நம்ம பார்த்துக்கிடுதோம். முருங்கை மரத்தில் எப்படி இருக்கும்? இலைகளாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆகும்? ஒரே பூவு காயாக கிடக்கும். ஆனால் இலை இருக்குமா? இருக்காது. அதே போல் மாமரத்தை எடுத்துட்டிங்கன்னா இலைகளாக இருக்கும், பூ பூக்கும், அப்புறம் காய் வந்த அப்புறம் இலைகள் இருக்குமா? இல்லை. ஆனால் அத்தி மரத்தில் என்னது இருக்குது? இலைகள் பசுமையாக இருக்குது. அதை பார்த்து கர்த்தர் போகிறார். அப்போ அத்தி மரத்தில் பழங்கள் இருக்குமா இருக்காதா? இலைகள் இருக்கும்போது பூ காய் இருக்குமா இருக்காதா? ஏன் அப்படின்னா அவர் செஞ்சது ரைட்டாக தப்பான்னு தெரியல. இலைகள் இருந்தால் என்ன இருக்கக்கூடாது? காய் கனிகள்லாம் பார்க்க முடியாது. இலை இல்லைன்னா தான் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் படைத்த படைப்பில் அத்திமரம் வந்து இலைகளோடு இருக்கும்போது கனிகளும் இருக்குமாம். அதனால தான் அவர் கோவப்பட்டது, சபிச்சார். எது? பட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிலவங்க என்ன செய்வாங்க? நல்ல குணமாக நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட கிரிகை இருக்காது. ஆனால் கர்த்தர் ரெண்டையும் எதிர்பார்க்கார். நீ நல்லா பேசுதியா அன்பா, அந்த அன்பு இருந்தால் உன் கிரிகையை நீ காமிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பட்டு போன்னு சொல்லி என்ன செய்தார்? அத்திமரத்தை சபிக்க. நம்ம அநேகர் நம்ம பார்ப்போம், கஷ்டப்படுற சூழ்நிலையில் நினச்சிவாங்க, ரொம்ப நல்லா அழகாக பேசுவாங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு என்ன செய்வாங்க? நம்மளை அறியாமே திரும்பிட்டு போவாங்க. நிறைய பேர் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கலை. நீ என்ன செய்யணும்? நீ நன்று அன்பாக நீ பேசுகிறியா, அதோடு சேர்ந்து உன்னையால் முடிஞ்சதை நீ என்ன செய்ய? கிரிகையாக கனிகளை கொடுக்கணும். மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்ச உதவிகளை, ஒரு 50 ரூபானாலும் பரவாயில்ல, ஒரு 20 ரூபானாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்க கைகள் நல்லா தானே இருக்குது, ஏன் கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க கை நீட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் இருக்கதை நம்ம என்ன செய்யணும்? கொடுத்துடணும். கர்த்தர் அது நமக்கு கூலி வச்சுருப்பார். எதுக்கு கஷ்டப்பட்டவங்களாம் உலகத்தில் வச்சுருக்காரு? ஒரு சிறியவனுக்கு எதை செய்த எனக்கே செய்திருக்கேன். அப்போது யாருக்கும் கடனாளி அல்ல. நம்ம ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் அந்த கடனை என்ன செய்வார்? நமக்கு திருப்பி 1000 மடங்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன செய்தார்? சபிச்சிருக்காரு. இந்த நாட்களில் அநேகர் என்ன செய்யலாம்? நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கலாம், அநேக காரியங்களை பெருமையாக மற்ற காரியங்களை செய்யலாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யும் பொழுது அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்வார்? 1000 மடங்காக நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? அவரோட நெருங்கி இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கும் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். அப்போ கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கிரிகைகளை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டை மறைச்சி வச்சுருக்கார். நம்மளை அறியாமையே அந்த அபிஷேகம் இருக்கும். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம மேலே ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் உங்கள் மேலே விசேஷமாக வச்சுருப்பார். அது மற்றவங்களுக்கு தெரியாது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பெரிய அவார்டை கர்த்தர் நினச்சிங்கார். அநேகருக்கு முன்பதாக நிச்சயமாக ஒரு நாள் காண்பிப்பார். அப்போ பார்ப்பாங்க எல்லாரும், இவளுக்கா இந்த கிஃப்ட்டு, இவளுக்கா இந்த தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொரோனா வந்ததுக்கு முன்பதாக 2019 வருஷத்தில் ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, எங்கள் சாம்குட்டி வந்து இந்த ஏரியாவில் நம்ம இருக்கோம். இங்கே ஃபுல் கடை, மெயின் ரோடு நமக்கு. அப்போ சர்ச்சு நமக்கு அந்த இடத்துல இருக்குது. அப்போது சாம நான் கடைக்கு போக சொல்லியிருந்தேன். கடைக்கு போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரல. நானும் மறந்துட்டேன். அப்புறம் ஐயோ பையனை காணலையான்னு சொல்லிட்டு வெளியில் போய் எட்டி பார்த்தா இந்த தெரு ஃபுல்லாக ஒரே கூட்டம். ஒரு 200 பேர்கிட்ட நிற்காங்க. எல்லாம் ரோடில் லேடிஸு ஜென்ஸு அவ்வளோ பேர் நிற்காங்க. அப்போ நான் ஓடி போய் என்னாச்சு எங்கள் சேம் எங்கள் காங்கலை நான் தேடனோடனே அப்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு சொன்னால் அண்ணா அங்கே நிற்கான் அப்படின்ட்டு. உடனே நான் கூப்பிட்டேன். அப்படி என்ன கூட்டம், எதுக்காக இவ்வளோ கூட்டம் நிற்கி அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆச்சிப்பக்கரி பக்கத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் பிரியாணி கடை போட்டிருந்தார். அப்போ அங்கேருந்து ஒரு கார் வந்திருக்கு. தண்ணி போட்டு ஒரு புதுசாக ஒரு பையன் கார் ஓட்டு வந்து அந்த பிரியாணி அந்த பாத்திரத்தை அது சைடில் நின்று கழுவிட்டு இருந்திருக்காரு. அந்த காலி சைட்டில் நின்று கழுவிட்டு இருந்திருக்காரு. எப்படியோ கார் என்ன ஆகிட்டு ஸ்பீடாக போய் அவரை தூக்கி அந்த வேலிக்குள்ளே கொண்டு வீசிட்டு, கல் முள்ளுலையும் கொண்டு. அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சைடு காலி சைட்டில் தான் அவர் பாத்திரம் கழுவிட்டு இருக்கார். அப்போ ஓடி போன அப்போ என்னாச்சு அப்படின்னோடனே அப்போ நான் அவர் மூச்சு பேச்சு ஒன்றும் இல்லை, செத்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி அந்த பிரியாணி கடை உள்ளே வச்சு எல்லாம் காவி வேஷ்டி கயிறு எல்லாம் கட்டினவங்க எல்லாம் சுற்றி ஒரு 10 பேர் நிற்காங்க. வெளியில் ஃபுல்லாக லேடிஸ் நிற்காங்க. அவ்வளோ கூட்டம். எனக்கு உடனே என்னை அறியாமே ஒரு வீரம் வருது. நம்ம சர்ச்சு முன்னாடி அவர் என்ன செய்தார்,
கடை வச்சுருக்காரு. உடனே வீட்டில் இருந்த ஒரு தேங்காய் எடுத்து ஜாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன்னு ஓடுதேன். அப்போ ஒரு அக்கா சொன்னாங்க, சரி சரி நீங்கள் போங்க போங்கண்ணே அப்படின்னு சொல்லி தைரியமாக நான் பாட்டுக்கு ஓடனே. எல்லோரும் என்னை எப்படி பார்க்காங்க, என்ன இவங்க இப்படி ஓடுதாங்க அப்படின்ட்டு ஓடி போய் அவரை பார்க்க. அவங்க மூச்சு இல்லை, பேச்சில்லை, ஒன்றும் இல்லை, சும்மா வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் நான் தூக்கி வச்சுருக்காங்க. நான் உடனே ஓடி போய் சிலுவை இது எண்ணெயை எடுத்து அந்த சிலுவையை நெத்தியில் அவருக்கு போட்டு நெஞ்சில் போட்டுட்டு, ஏசப்பா புறஜாதி மக்கள் மத்தியில் எல்லாரும் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வருது, மூச்சிங்காங்கள, ஒரு சவுண்டு இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி செத்த மாதிரி இருக்குது. அதனால் நான் நினச்சிட்டேன், ஏசப்பா நீங்கள் புறஜாதி மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்வீங்க, மகிமைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுங்கன்னு அவங்க நிற்கவங்க. உடனே அந்த ஆம்பளை உடனே தண்ணி கோரி உடனே தராங்க என்கிட்ட. உடனே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் சுகம், இயேசுவின் ரத்தம் வெற்றின்னு சொல்லி தண்ணியில் 3வது தண்ணி நான் எரிஞ்ச உடனே அப்படின்னு ஒரு சவுண்டு. உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா அரை மணி நேரமாக தூக்கி வச்சா ஒரு சவுண்டு இல்லை, ஆனால் அந்த தண்ணியை எரிஞ்சுன்னு ஒரு சவுண்டு வந்தோன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே கண்ணை முழிச்சிருவாராங்கும் போது கண்ணெல்லாம் முழிக்கலை, அப்படியே தான் இருந்தார். ஆனால் ஒரு சவுண்டு மட்டும் கேட்டு அமைதியாயிட்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி நான் விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன், அவர் எப்படி இருக்கார். இப்போ இன்னும் கண்ணே முழிக்கலையா, 3 நாள் ஆகிட்டு, 4 நாள் ஆகிட்டு, 5 நாள் ஆகிட்டு, 7 நாள் ஆகிட்டு. ஏசப்பா நீங்கள் இன்றைக்கி நான் போனோடனே ஒரு சவுண்டு கொடுத்தீங்களே, ஒரு காதில் கேட்டுச்சுப்பா, நீங்கள் நிச்சயமாக உயிரை கொடுக்கணும். அண்ணன் ஐசியூவிலே இருக்காராமே, என்ன செய்ய போகிறோம் பெரியாஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோன்னு சொன்னால் ஐசியூவில் இருந்து அவங்க என்ன செய்ய மாட்டுக்காங்களாம், பெரியாஸ்பத்திரியில் விட மாட்டுக்காங்களாம். அப்போ என்ன செய்ய அப்படின்ட்டு திருப்பி 2 நாள் கழித்து நான் கேட்கும்போது சொன்னாங்க, அவருக்கு ஐசியூலேருந்து கண்ணை முழித்தோடனே எல்லாம் செக்அப் பண்ணி சூப்பராக ஆகிட்டார். 9வது நாள் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பி 2 வருஷம் கழித்து அவரை நான் பார்த்தேன். அவர் என்னை ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் நல்லா இருக்கேம்மா, எந்த இதுவுமே இல்லை எனக்கு உடம்புல அப்படின்னாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மறைமுகமாக அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை கர்த்தர் என்ன செஞ்சுக்காரு, வைத்திருக்கிறார். அதுமாதிரி உங்கள் மேலேயும் கர்த்தர் அந்த தரிசனத்தை, திட்டத்தை, அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வச்சுருக்காரு. நீங்கள் கர்த்தரோட வேறாக நீங்கள் நெருங்கி அவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார். புறஜாதிகளுக்கு உயிர் மறிச்சு போய் கிடந்திருக்கலாம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, செத்து போயிட்டார், அதனால தான் ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், 7வது நாள் சுகத்தை கொடுத்து 9வது நாள் என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்குள்ளே வந்து அவர் சூப்பராக, எந்த அடியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கேட்டவுடனே. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மறித்து கிடக்கலாம், ஆனால் நம்மளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக அவளோட நேசிக்கிறீங்கள் அன்பின் தகப்பனே. உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம் அப்பா, ஆனால் உம்முடைய இரக்கமோ, உம்முடைய தயவோ அது நீடிய வாழ்வு எங்களுக்கு தருகிறதப்பா. இவைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால ஆண்டவரே நான் உன்னை கோபித்தேன், ஆனாலும் ஆண்டவரே அப்பா உன்மேல் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த நாட்களில் எங்கள் மேலே எத்தனை கோபங்கள் இருந்தாலும், நாங்கள் கனி கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இன்றைக்கு எங்களுக்கு மறந்து மன்னித்து நீர் எங்கள் மேலே உங்களுடைய இரக்கத்தையும், உங்களுடைய அன்பையும், உங்களுடைய தயவையும், இரக்கத்தையும் வைத்தப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அப்பா, என்னென்ன காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் ஜெபித்து நடக்கலையே, ஒரு மரித்த நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அப்பா. இவர்களை கொண்டு நீர் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது இவர்களுக்கு செய்யாமல் இருப்பது அது எப்படி என்று ஆண்டவரே அப்பா நீர் சொல்லுகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அப்பா தகப்பனை வனாந்திரமும் அப்பா வயல்வெளியாய் அடர்ந்த காடாய் கனி கொடுக்கக்கூடிய 12 மாதமும் கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு கணவனையும், மனைவியையும், பிள்ளைகளையும், பெற்றோர்களையும் அப்பா நீர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அத்தி மரத்தில் இலையை பார்த்தீர், கனியிலே என்று சொல்லி அப்பா நீர் வேதனைப்பட்டீரப்பா. தகப்பனை உமக்கு கோபம் ஊட்டுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படாதபடி ஆண்டவரே அப்பா, நாங்கள் கிரிகையினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கிரிகையினால் பிள்ளைகள் எழுந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக கடந்து ஓடி வருகிற அந்த வாஞ்சையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு இருக்காங்கப்பா. ஆனால் உம்முடைய பிள்ளைகள் அப்பா அதிகாலை வேளையில் எழுந்து ஓடி வந்து உம்முடைய சமூகத்தில் கிரிகையை வெளிப்படுத்தியிருக்காங்கப்பா. இதற்கேற்ற கிரிகைக்கேற்ற பலனை அப்பா கர்த்தர் சீக்கிரத்தில் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அன்பு ஐக்கியமும் இந்த காலை ஸ்துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு வந்து ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.